சூப்பரான டேஸ்ட்டில் லெமன் ஜூஸ் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். புதினா இலை சேர்த்துக்கலாம். லெமனை நாம் புளிய போகிறது கிடையாது, இதில் போட்டு அரைக்க போகிறோம். சாதாரணமாக லெமன் ஜூஸ் செஞ்சோம் அப்படின்னா புளிஞ்சு தான் செய்வோம். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும்னு சொல்லிட்டு அரைச்சி செய்ய போகிறோம். உப்பு தேவையான அளவுக்கு இதில் சேர்த்துக்கலாம். சுவைக்கு ஏற்ப வெள்ளை சர்க்கரை, சீனி நிறையவே சேர்த்துக்கலாம். நாங்கள் எப்போவுமே நாட்டு சர்க்கரை தான் வந்து சேர்ப்போம். பட் இப்போ அது கையில் இல்லாததுனால வெள்ளை சர்க்கரை சேர்த்துக்கிறோம். இப்போ மிக்சியில் அரைச்சதை இன்னொரு பாத்திரத்தில் வடிகட்டி வந்து வச்சுக்கலாம். நார்மலாகவே லெமன் ரொம்ப புளிப்பாக இருக்கும். நம்ம அரைச்சதுனால இன்னமும் புளிப்பு அதிகமாகவே வந்து இருக்கும். அதனால் தேவையான அளவுக்கு தண்ணி நம்ம சேர்த்துக்கணும். உப்பும் இனிப்பும் எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி இதை சேர்த்துக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். இப்போது நெக்ஸ்ட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இது நார்மல் ஜூஸை விட ரொம்ப டேஸ்ட்டாக வந்து இருக்குது. பட் இது எல்லாருக்கும் பிடிக்கணும்னு சொல்ல முடியாது. எனக்கு வந்து இது பிடிச்சிருக்கு. பட் வீட்டில் இருக்கிற ஒரு சில பேருக்கு இது பிடிக்கவே இல்லை. ஆனால் இது குடிக்கிறப்ப நார்மல் லெமன் ஜூஸை விட ரொம்ப வந்து சாஃப்டாக ஃபீல் ஆகுது. பட் லைட்டாக அந்த லெமனோட தோலோட ஃப்ளேவர் வந்து நமக்கு தெரிகிற மாதிரி தான் வந்து இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குங்கிறத உங்களுடைய தாட்ஸை கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நாளைக்கு வேறு ஒரு ஆரோக்கியம் படச்சின் வீடியோவை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.